ஹாய் ப்ரோஸ். இன்றைக்கி நடந்த சட்டசபையில் விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. வரலாறு காணாத ஒரு சண்டே ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். நம்ம சபாநாயகரோட நிலைமை ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து அவர் சமாதானப்படுத்தி அவரால் ரொம்ப திணறிட்டார். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீம்புக்குனே பண்ணுற மாதிரி. அதாவது எப்படின்னா, அவங்க இவ்வளோ வருஷம் பதவியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ பதவிகள் வகிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது, அதுக்குரிய எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏன் மைண்டுக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து இப்படி சொல்லும்போது எதனால் வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக வந்து அதை கட்டியே தீரணும்னு சொல்லி குறியாக துடிக்கிறாங்க. அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் இருக்குமா? அதாவது நம்ம ஆளுங்கட்சி தரப்பில் சொல்கிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட பினாமி கம்பெனிலேருந்து நிறைய நிலம் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணினோம் அப்படின்னா பர்டிகுலராக அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய லாஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியோட லாஸுக்காக வேண்டி ஒரு விமான நிலையம் கட்டணும் அப்படின்னா பொதுமக்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பெருமைப்படணும். பட் இவங்க ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு, அதாவது கட்சியோட மேலிடம் கொடுக்குற ஒரு ப்ரெஷரில் வந்து இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே நம்ம தமிழர்கள் ஒரு உணர்வு இருக்காதுங்களா? சொல்லுங்கள். தமிழ்னு போராடுறாங்களே, அவங்க தமிழர்கள் ஒரு உணர்வு வரவே வராதா? இப்போது அதாவது அவர் அந்த பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விவசாயிகள் பொதுமக்களோட மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் நம்ம சிஎம் வந்து ரொம்ப பெருமையாக மேலே இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்ப 5 வருஷமாக அதுக்கு மேலே ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருந்துச்சு. இவர் வந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து ஒரு சூப்பராக ஒரு முடிவெடுத்து அதை வந்து கரெக்டான ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட் கட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் முந்தா நேற்று அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட்டாக இருக்கிற ஏர்போர்ட்டையே வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நிறைய பேசஞ்சர்ஸ் வரதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ஏர்போர்ட் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து யாரையுமே பாதிக்காத வகையில் நம்ம கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய குளறுபடிகள், அதாவது போன ஆட்சியில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக, அதாவது வித் எவிடன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஆளக்கானம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையவே காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர். ஆக்சுவலாக மொத்தமாக, அதாவது ஒரு சில ஊர்கள் இருக்கிற மலைகளே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அதில் இருக்கிற வளங்களையெல்லாம் சுரண்டி எடுத்து அதை முக்கால்வாசி மலையவே ஃபுல்லாக காணாமல் போயிருக்கு. அதே மாதிரி ஒரு பர்டிகுலராக எதிர்கட்சியோட அந்த பினாமி கம்பெனின்னு சொல்லி நம்ம வாதவர்ஜனா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பினாமி கம்பெனி தமிழ்நாடு இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிலத்தையெல்லாம் ஃபுல்லாக அக்வயர் பண்ணி இவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதே மாதிரி அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சு, நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அவங்களால வச்சு யூஸ் பண்ண முடியாத நிலைமை. ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்க எல்லாமே கையகப்படுத்திக்கிறாங்க. எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து நிறைய நிலங்கள் வந்து கையகப்படுத்தி அதை வந்து சைட் பிரித்து போட்டு இப்போ விற்றுட்ருக்காங்க. ரொம்ப நினைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி மாறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. இதை தவிர்த்து நிறையா பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்கஸ் பண்ணினாங்க. அதில் சில மதம் சம்மந்தப்பட்டமான ஒரு அதாவது ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லூஸ் டாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. அதனால் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புலம்பி அழுதும் பார்த்துருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தரை வந்து புகழ்ச்சி பண்ணி வேணுன்ட்டே நம்ம வந்து பூஸ்டப் பண்ணி பேசுகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. பட் நம்ம வந்து இப்போ இருக்கிறது சேஃப் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த கவர்மெண்ட்டை பார்க்கும்போது. ஏன்னா அவங்க மூவ் பண்ணுறது, அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பக்காவாக ப்ரீ பிளான்டாக போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறையா பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சோ அதையெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து வெளியில் வரதுக்கும் சரி, ப்ளஸ் யாரெல்லாம் வந்து என்னென்ன ஏமாற்றிருக்காங்க, என்னென்ன சுரண்டியிருக்காங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக தெரிய வரும். அதனால் நம்ம நடக்கிற இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக என்ன பிக்சருங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாங்க. அது மட்டும்தான். அட்லீஸ்ட் ஃபுல்லாக பார்க்க முடியலன்னா கூட நம்மளோட கிளிப்பிங்ஸ் நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முக்கியமான கிளிப்பிங்ஸ்லாம் நமக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்
பிக்சர் கிடைக்கும். அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற கட்சியும் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி சபாநாயகர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, வரலாற்று சிறப்புமிக்க கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் சட்டசபை அந்த கூட்டத்தொடரில் சபாநாயகர் வந்து போட்ட ஒரு உரையை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு, இந்த கட்சி மாதிரி இந்த ஆளுங்கட்சி மாதிரி வேறு எந்த பார்ட்டியும் நாங்கள் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு தொகுதியில் இவங்களோட கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, வேறு கட்சிகள் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ரிட்டர்னில் வந்து அந்த ப்ராப்ளம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணி அதுக்குன்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சார்பாக நம்மளுக்கு அழைப்பு வருது. அதை டிஸ்கஷன் பேஸ் பண்ணி பொதுமக்களோட பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுற கவர்மெண்ட்டு ஒரே ஒரு கவர்மெண்ட் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வுங்க. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், வேறு எந்த கவர்மெண்ட்லையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்த எல்லா எம்எல்ஏக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஆளுங்கட்சி அதாவது எதிர்கட்சி இல்லாமல் பொதுவான மக்கள் பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இனிமேல் வர்றது நல்லபடியாக எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் பண்ணாமல் வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் எதுவும் இல்லாமல் இனிமேல் வர சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.